பெட்ரோலியம் தான் ரொம்ப இப்போ விலை ஜாஸ்தின்னும் போது நான் வந்து எனக்கு கடல் தண்ணியை வச்சு எப்படி பண்ணேன்னா, கடல் தண்ணியில் வந்து நாங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை பிரிக்கிறோம். அந்த ஹைட்ரஜனை மட்டும் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நாங்கள் பைக்கில் ரன் பண்ணுறோம். ப்ரோட்டோடைப்லேருந்து வந்து நாங்கள் ஃப்யூச்சர் ஹைப்ரிட் பைக்கையும் டிசைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னுமே ரிசர்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா நாங்கள் இதை பெட்ரோலியம் பதிலாக சீ வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஆமாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் எங்கள் சார் ஆனந்த் மேகலிங்கம் சார் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்காரு. அது கரெக்டாக வந்திருக்கு. 98 கிலோமீட்டர்ஸ் ஓடும். இப்போ வந்து நாங்கள் அட்மாஸ்பியரில் அந்த ஈரப்பதம் வச்சு நாங்கள் தண்ணியை வந்து எடுக்கிறோம். அந்த இதுவும் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் கேட்பான், உனக்கு எதுக்கு இந்த ஏஜ்லேயே வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரிங் காமிப்பான். சேட்டலைட் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன ஸ்பேர் இருக்குது, என்னென்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறாங்க, அது கொண்டு வந்து அவனுக்கு 100% வந்து எல்லாமே தெரியும். ஒரு ஜிஎஸ்எல்வி போகுதுன்னா அதை பற்றி உண்டான எல்லாமே தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்று பறக்கை விட்டுருவான் இந்த ஜிஎஸ்எல்வியை. இந்த ஏஜில் போய் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பண்ணுவானா? ஏன்னா அங்கே வந்து பிஹெச்டி, எம்பிபிஎஸ் அந்த டாக்டரேட்லாம் வாங்கி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஃபாரினர்ஸ்லாம் வந்து அந்த காம்படிஷனில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லெவலில் வந்து இவனுக்கு எப்படி ப்ராஜெக்ட் வருமானம்னா அவர் சொன்னார் 100% ஷுவராக வந்து அவன் கிளிக் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சேட்டலைட் டெக்னாலஜி எல்லாமே. லாஸ்ட் மிஷனில் வி காட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எல்லாமே நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏதாவது ஜெயிக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு செலவு பண்ணி நம்மளை அவங்க கூப்பிடணும் அவங்க நாட்டுக்குன்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஹாய், வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் சி அகிலேஷ். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் விகாசா ப்ரொக்ரெசிவ் ஸ்கூல் படிக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. நான் எப்போவுமே மொட்டை மாடியில் போய் தான் நான் நிலாவை பார்த்துட்டு அந்த இதில் தான் நான் படிப்பேன். அப்போ படிக்கும்போது எனக்கு வந்து டெய்லி அப்படி படிக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுச்சு. சரி, நம்ம ஸ்பேஸ் மேலே படிப்போமே, அது என்னன்னு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லி நான் 4th ஸ்டாண்டர்ட்லேயே நான் படித்தேன். ஸ்பேஸ்னால் என்ன, எப்படி அப்படின்லாம் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட ஆகும்போது எனக்கு இன்னும் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய குவிஸஸ் அதில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய 150+ சர்டிஃபிகேட்ஸ் நான் வச்சுருக்கேன். 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு தோணுச்சு, ஒரு சேட்டலைட் நம்ம ஒன்று பண்ணணும். நம்ம ஒரு சேட்டலைட், எல்லாருமே சின்ன சின்ன சேட்டலைட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தோணும்போது நான் அதுக்கு ஆன்லைன் மூலயமா சர்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டில் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த சம்மந்தமாக வந்து சின்ன சின்ன ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து இது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நான் படிச்சுட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் நான் ஒரு ராக்கெட் நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்கேன். அது ஃபெம்டோ சேட்டலைட். அதை வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், ப்ரெஷர் அந்த மாதிரிக்கெல்லாம் கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏதாவது ஜெயிக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு செலவு பண்ணி நம்மளை அவங்க கூப்பிடணும் அவங்க நாட்டுக்குன்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் வார்ஷா இன்வென்ஷன் ஷோன்னு ஒன்று பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது இன்வென்ஷன் ஷோ, அப்போ இன்வென்ஷன் ஷோங்கும்போது இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்கிறது வந்து பெட்ரோலியம். அப்போ பெட்ரோலியமுக்கு ஒரு இது கொடுத்தா நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்கள் வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ஃபார் மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சோம். அதில் வந்து நாங்கள் கடல் தண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி தான் நாங்கள் பைக்கை ரன் பண்ணுறோம்.
அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி பைக்கை ரன் பண்ணும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சது வந்து ஒரு கோல்டு மெடல். நாங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கோல்டு மெடல் அதில் கிடச்சிச்சு. அதே மாதிரி 2 ஸ்பெஷல் அவார்டு. ஒன்று வந்து ஐவிஎஸ்லேருந்து கிடச்சிச்சு, இன்னொன்று வந்து டிசாஸ்ன்ற கனடா கம்பெனிலேருந்து கிடச்சிச்சு, இன்னொன்று வந்து ரொமேனியா ஹானரபிள் ரொமேனியன் அவார்ட்ஸும் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுதான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் அதாவது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஸ்பேஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்திக்கிட்டீங்க? அண்ட் அட் த சேம் டைம் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது எப்படி கடல் தண்ணியில் இதை பண்ணணும்னு யோசிச்சிங்க? இப்போ பெட்ரோலியம் தான் ரொம்ப இப்போ விலை ஜாஸ்தின்னும் போது நான் வந்து எனக்கு கடல் தண்ணியை வச்சு எப்படி பண்ணேன்னா, கடல் தண்ணியில் வந்து நாங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை பிரிக்கிறோம். அந்த ஹைட்ரஜனை மட்டும் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நாங்கள் பைக்கில் ரன் பண்ணுறோம். அதேமாதிரி கடல் தண்ணியில் ஹைட்ரஜனுக்கு பெட்ரோலியம் இருக்கிற கலரிஃபிக் வேல்யூ வேறு, அதேமாதிரி ஃப்ளாஷ் பாயிண்ட்டும் வேறு. அதனால நாங்கள் அதுக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் கேஸுன்றது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ். அதனால அது கூல் பண்ணுறதுக்கு வேண்டி பின்னாடி நாங்கள் வந்து கண்டெய்னரில் 10 ml ஆஃப் கூலண்ட் ஆயிலும் 1 liter ஆஃப் வாட்டரும் நாங்கள் டைரெக்டாக கார்பரேட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ அது கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஃபியூலாக கன்வெர்ட் ஆகி அந்த இன்ஜின்குள்ளே வரும்போது அது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால நாங்கள் இந்த கூலண்ட் ஆயில் பாஸ் ஆனோன்னே அதை வந்து கூலாகி இட் வில் கன்வெர்ட் ஆஸ் அ ஸ்மோக் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் டார்க். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி சொன்னீங்க. பட் நம்ம கொஞ்சம் எஜுகேஷன் வைஸில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ராலிசிஸ் ஹைட்ராலிசிஸ் போன்ற சாப்டர்ஸ்லாம் வந்து 8th இல்லை 9th கெமிஸ்ட்ரியில் தான் வரும், 9th ஃபிசிக்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் 7th படிக்கும் போதே இவ்வளோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இது எப்படி இருந்தது? அண்ட் ஹவு இன்ட்ரெஸ்டிங் வாஸ் இட் டு கன்வெர்ட் இட் அஸ் லைக் நீங்கள் படித்தது அப்படியே ரியல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? 6th ஸ்டாண்டர்ட்லேயே நான் கொஞ்சமாக எலக்ட்ராலிசிஸ்ன்னு நான் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு அதுவும் மைண்டில் இருந்துச்சு. என்ன ஏஜில் இந்த பண்ணுறேன்னு நான் இது இல்லை, ஆனால் நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ராலிசிஸ் வச்சு நான் அந்த பைக்கை ரன் பண்ணேன். ஸோ இப்போது பெட்ரோல் வந்து ரொம்ப விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது ஒரு 70% சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ப்ரோட்டோடைப் தான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து வந்து நாங்கள் ஃப்யூச்சர் ஹைப்ரிட் பைக்கையும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நான் பைக் வாங்கினேன், அந்த மாதிரி இப்போ நான் பைக் வாங்குறேன், புது பைக்குலாம் வாங்க முடியாது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் அண்டர் ரிசர்ச்னு சொல்லி இன்ஜின்லேயே எல்லாமே கனெக்ஷன் பண்ணி நாங்கள் அந்த எலக்ட்ராலிசிஸ் கிட்டோடு நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னுமே ரிசர்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா நாங்கள் இதை பெட்ரோலியம் பதிலாக சீ வாட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த 1 லிட்டர் சீ வாட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? 98 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஸோ 98 கிலோமீட்டர்ஸ் ஓடுற லெவலுக்கு இப்போது அதை ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் எங்கள் சார் ஆனந்த் மேகலிங்கம் சார் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்காரு, அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்த இன்னோவேட்டிவான விஷயம் பண்ணுறதுக்கு? எனக்கு வந்து இந்த கோல்டு மெடல் கிடச்சோன்னு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு இன்னும் என்ன, நான் ஆக்சுவலாக நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு கோல்டு மெடல் எனக்கு டார்கெட்டாக இருந்துச்சு. அதை விட டார்கெட்டு எனக்கு 2 ஸ்பெஷல் அவார்ட்ஸ் தான் எனக்கு டார்கெட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் இந்த கோல்டு மெடல் கோல்டு மெடல் நீங்கள் ஒன் பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க, ரிசல்ட் இது பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது நான் 2 ஸ்பெஷல் அவார்டு வாங்கியிருக்கேன். எல்லோரும் ஒரு ஸ்பெஷல் அவார்டு தான் வாங்குவாங்க, நான் 2 ஸ்பெஷல் அவார்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னெல்லாம் ஸ்பெஷல் அவார்டு, என்ன கேட்டகரி? ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து ஒன்று வந்து ஐவிஎஸ்லேருந்து கொடுத்தாங்க, ஒன்று வந்து டிசாஸ் கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க. ஐவிஎஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் டிசாஸும் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான்ட் எனர்ஜி பண்ணியிருக்கோம், அந்த இது பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் காம்படிஷனில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அட்மாஸ்பியரில் அந்த ஈரப்பதம் வச்சு நாங்கள் தண்ணியை வந்து எடுக்கிறோம், அந்த இதுவும் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். இந்த பெட்ரோல் இல்லாமல் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதோட ஃபியூச்சர் அப்படின்றது எங்கே பார்க்குறீங்க? பிகாஸ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ நாங்கள் பேட்டன்ட் இது பண்ணியிருக்கோம். அதுக்கே 2 years ஆகும். அதெல்லாம் முடித்த பிறகு ரிசர்ச் எல்லாம் பண்ண பிறகு
சம்வாட் 30 இயர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட கோல்ஸ்லாம் என்ன? அண்ட் இப்போ திருப்பி நீங்கள் ஸ்பேஸ் ரிலேட்டடாக எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? இப்போ வந்து எனக்கு என்னோட கோல்னு பார்த்தீங்கன்னா ISROல சயின்டிஸ்ட் ஆகிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். ஸோ உங்கள் சன் வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்டு அவரோட அச்சீவ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி, நோ வேர்ட்ஸ் டு சே. என்ன சொல்கிறேன்னு தெரில. அவன் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே ஸ்பேஸ்ன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பான். பட் நான் ஃபேமிலி இந்த ஸ்பேஸை பற்றி ரிகார்டிங் ஸ்பேஸ் யாருக்கும் எதை பற்றியுமே தெரியாது. ஃபஸ்ட்டு அவன் தான் அந்த மாதிரி ஸ்பேஸு. நாங்கள் வேறு லைன் பயாலஜிக்கு அந்த மாதிரி லைன் சூஸ் பண்ணோம். பட் அவனுக்கு வந்து இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்பேஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு சின்ன பிள்ளையிலே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் கேட்பான், உனக்கு எதுக்கு இந்த ஏஜ்லேயே வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக என்டிங் காமிப்பான். சும்மாவே இருக்க மாட்டான். ஆன்லைனில் வந்து போய் எதையாவது ஒவ்வொன்றையும், இப்போ ஒரு சேட்டலைட் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன ஸ்பேர் இருக்குது, என்னென்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறாங்க, அது முதற்கொண்டு வந்து அவனுக்கு 100% வந்து எல்லாமே தெரியும். ஒரு GSLV போகுதுன்னா அதை பற்றி உண்டான எல்லாமே தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்று பறக்கை விட்டுருவான் அந்த GSLVயை. ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஏதாவது ராக்கெட் லான்ச் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் வந்ததுன்னா அவரோட எந்தூசியாசம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அதாவது வீட்லேயே ஒரு கவுண்ட் டவுன் நடத்துவான். அங்கே கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு இருக்கும் அரியர் கோட்டாவில். ஆனால் இங்கேயும் ஒரு கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு இருக்கும் வீட்டில் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அவன் வந்து இங்கேயே ஒரு கவுண்ட் டவுன் போட்டு என் முன்னாடி காமிப்பான். இந்த இது வந்து கிளம்புது, இப்போ பாருங்கள் கவுண்ட் டவுன் இதாகிடுச்சு, இப்போ வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பெட்ரோலுக்கு பதிலாக கடல் தண்ணீரில் ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படிலாம் சப்போர்ட் பண்ணீங்க? இந்த ஏஜில் போய் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பண்ணுவானா? ஏன்னா அங்கே வந்து PhD MBBS அந்த டாக்டரேட்லாம் வாங்கி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஃபாரினர்ஸ்லாம் வந்து அந்த காம்படிஷனில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லெவலில் வந்து இவனுக்கு எப்படி ப்ராஜெக்ட் வருமானம்னா அவர் சொன்னார் 100% ஷுவராக வந்து அவன் கிளிக் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். இவனுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இவனுக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி போகும்போது வந்து எங்கள் அளவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி அவனை இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் வந்து அவரை அமைச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அந்த பையனும் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது என்டையர் இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவரை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? வணக்கம், என் பேர் ஆனந்த் மேகலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஸ்பேஸ் ஒன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ அகிலேஷ் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போது ஃபஸ்ட்டு சேட்டலைட் பற்றி லேர்ன் பண்ணுறோன்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரியல் சேட்டலைட்டில் ஃபெம்டோ சேட்டலைட் அந்த சேட்டலைட் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி டிசைன் பண்ணணும், தென் பேலோட இன்டெகிரேஷன், ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது எல்லா ட்ரைனிங்கும் அவருக்கு கொடுத்து அந்த சேட்டலைட் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணிட்டாரு. எங்கள் டீம் வச்சு நாங்கள் ரெஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் பெருமை வேணும்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் இவர் இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும். தென் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். IVS 2021 தென் ஃபைனலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 13 ஜூரி இருந்தாங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஷியாஸ்ன்னு சொல்லிட்டு கனடா ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களும் வந்து ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரோமேனியன் இன்வென்ஷன் ஷோவில் இருந்து இவருக்கு வந்து ஒரு ஹானரரி டிப்ளமோ வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அகிலேஷ் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்வம் இருக்கும், பட் ஆனால் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஃபோரம்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? அது போக வந்து அகிலேஷ்க்கு இப்போ அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அடுத்த கட்ட ரிசர்ச்சில் எப்படிலாம் அவர் இன்க்ளூட் பண்ணிட்டு எங்கள் கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சேட்டலைட் டெக்னாலஜி எல்லாமே. ஸோ அதில் போகும்போது என்ன ஆகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. லாஸ்ட் மிஷனில் வி காட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எல்லாமே நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது அகிலேஷ் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ப்ராஜெக்டாக அதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய எஃபர்ட்டில் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. அவர் வந்துட்டு மேலும் மேலும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு எங்கள் டீம்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். கடைசியாக ஒரு கேள்வி. திரு அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்ற அந்த பெயர் சொன்னாலே ஸ்பேஸ் அப்புறம் ஆராய்ச்சி அது மாதிரியான விஷயங்கள் தான் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சின்ஸ் நீங்களும் ஒரு யங் ஸ்டார்ட்டப்பாக இருக்கிறதுனால அவரோட வழியிலேருந்து வந்தப்போ நீங்கள் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கக்கூடிய லெசன்ஸ் அண்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நான் அவர்கிட்ட அதிகமாக அப்துல் கலாம் சார்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ தான் ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சி தான். ஸோ அவர் ராமேஸ்வரத்துலேருந்து டெல்லி ட்ராவல் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் வேர்ல்டில் எல்லாருக்குமே அவருக்கு தெரியும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். அந்த ஹார்ட் ஒர்க்கை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் ஸ்பேஸ் ஒன் இந்தியா டீம்லேருந்து எல்லாருமே மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.